Hey guys, welcome back to Maurice Vlog. இன்னைக்கு உங்ககிட்ட நான் எப்படி வந்து 5000 rupees 2000 rupeesல இருந்து ப்ராஃபிட் எடுத்தேன் ஃபாரெக்ஸ் கோல்ட் ட்ரேடிங்ல எப்படி ப்ராஃபிட் எடுத்தேன் சொல்ல போறேன். அம்மா மக்களே 5000 rupees. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒர்த்தா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க ஃபாரெக்ஸ் கோல்ட் ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இது செம கான்செப்ட்டுங்க. ப்ராஃபிட் எடுக்கிற பொட்டன்ஷியல் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாரெக்ஸில் கோல்டு ட்ரேட் பண்ணுறது எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. அந்த அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு கொடுக்குது. என்னோட ட்ரேட் ஆர்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸில் இருக்க ரிஸ்க் அண்டு சேலஞ்சஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் டைனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் மாட்டிக்கூடாது. கரெக்டான செட்டப் அண்ட் வந்து கரெக்டான என்ட்ரி டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அது ரெண்டுமே நம்மள்ட்ட இல்லைன்னா நம்மளோட டோட்டல் கேபிட்டல் கூட காணாமல் போயிடும். சரி வாங்க நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அண்ட் சம் வேல்யூபிள் டிப்ஸ்லாம் வந்து சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். சரி சார்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் பேஸ்டு ட்ரேட் தான் எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா 1 minutes வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். பட் சும்மா என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும்தான். பட் நம்ம மேக்ஸிமம் வந்து 15 minutesம் 1 hour 4 hourல வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, அப் சைடு இருக்கா டவுன் சைடு இருக்கா அப்படி எல்லாமே நான் பார்த்துப்பேன். அண்ட் வந்து ட்ரெண்ட் லைன் வரதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 15 minutes சார்ட்டில் வந்து 15 minutes சார்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ஒரு கன்ஃபர்மேட்டரி கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ விக்கு இருந்தால் என்ன பண்ணணும் எல்லாமே ஒரு இத்தனை வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் விக்கு இருந்தால் என்ன பண்ணலாம், இல்லை அடுத்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகும் எல்லாமே வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது 15 minutesல. 5 minutesனு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். ஸோ வந்து அதில் விக் இருந்தாலும் நல்ல கேண்டிலாக இருந்தாலும் நெக்ஸ்ட் 2 candlesல அது கீழே போயிடும் இல்லை மேலே போயிடும், நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ 15 minutes கேண்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மார்க்கெட்டோட ஓவரால் இது ட்ரெண்டை பார்த்துடுறோம். நெக்ஸ்ட்டு 15 minutesல வந்து ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் எப்படி மூவ் ஆகும் எல்லாமே தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் 5 minutes கேண்டில் வந்து கன்ஃபர்மேட்டரி என்ட்ரிக்கு. 1 minute கேண்டில் வந்து 20 EMA வச்சு பார்க்கும்போது 1 minute கேண்டில் வந்து அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுமா இல்லை ரிஜெக்ஷன் ஆகுமா இல்லை அந்த 5 minutes கேண்டில் எப்போ என்ட்ரி ஆகலாம் எல்லாமே வந்து அதில் பார்த்துக்கலாம். ஸோ வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடறேன். ஸோ வந்து 15 minutes ட்ரெண்ட் லைன். ஆக்சுவலி இது என்னன்னா இது வந்து 4 hours நான் வரைஞ்சிட்டேன். 4 hourல வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 15 minutesல போடுறேன். ஸோ எப்படி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் நேற்று எடுத்த ட்ரேட்லாம் வந்து உங்களுக்கு எந்த இடம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா 25 இங்கே ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் ஆக்சுவலி இந்த இடத்துக்குள்ளே தான் இவ்வளோ தான் என் ட்ரேடிங் பிளேஸு. ஸோ இதில் 2K வச்சு 5K நான் எடுத்துட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரியல் போட்டிருக்கா, என் பேர் இருக்கா, நம்மளோட அமௌண்ட் INRல. ஸோ இது ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் பாசிபிள். ஓகேயா, இதே தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ரொம்ப ரிஸ்க்கு தான், பட் அதுக்காக ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்மளோட செட்டப் அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் வின் பண்ண முடியும். சக்ஸஸ் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் எடுத்தேன் எங்கெங்கே எடுத்தேன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும் எப்படி வித்ட்ரால் பண்ணுறதெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மினிமம் டெபாசிட் வந்து $50 மாற்றிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 டிரான்சாக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் 2K ட்ரை பண்ணேன். ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சரி மினிமம் பேலன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளோட பெஸ்ட் மெத்தட் நான் உங்கள்கிட்டையும் சொன்னது தான் UPI QR மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ அதில் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் இப்போ என்னால் டெபாசிட்டே பண்ண முடியல. பட் அன்றைக்கி காலையில் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக டெபாசிட் பண்ணேன். இந்த டெபாசிட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4739 கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கோமா. ஸோ இது வந்து $50 கிட்ட வருது. இங்கே வந்து ரேஷியோ வந்து 90 to 93 அந்த ரேட்டில் தான் வந்து கன்வர்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் பண்ணி தான் ஆகணும் நம்ம. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து 5K வச்சு எடுத்தோன்னே ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி எடுத்தேன், பட் அது வந்து சும்மா லைக் 5K இல்லை $15 அப்லோட் பண்ணிட்டு $15 லைக் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா $15 டெபாசிட் பண்ணிட்டு கொஞ்சம் $16 $17 கிட்ட வித்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அது வேறு. பட் இப்போ வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து நானே ட்ரை பண்ண முடியுமா, கன்சிஸ்டண்ட்டாக வருதா அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ வந்து எடுத்தோடனே 5Kக்கு போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் 2Kல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வித்ரால் பேலன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா மினிமம் வித்ரால் லிமிட் பார்த்தீங்கன்னா $15 தான். ஸோ நான் என்ன பண்ணேன் $50 இது பண்ணிட்டு ஒரு 17 கிட்ட $20 வச்சுட்டு மற்றது எல்லாமே வித்ரா பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் 2739 வந்து வித்ரா பண்ணிட்டேன். மீதி 2K எப்படியும் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றது பார்க்கலான்ட்டு வித்ரா பண்ணிட்டு நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆர்டர்ஸ் பார்த்துருவோம். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல நான் எடுத்தேன்ட்டு. ஓகே, ஸோ சம்மரியில் போய்ட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $32 கிட்ட நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம லாஸும் இருக்குது, ப்ராஃபிட்டும் வந்துருக்கு. பட் அதை தாண்டி நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா $32 நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிட்ட USD கிட்ட நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம 32 மேக் பண்ணியிருந்தோம். மோர் தென் 100% ரிட்டர்ன் வந்துருக்கு 2 டேஸில் கைஸ். அது 2 டேஸ் ஃபுல் கம்ப்ளீட் டே கூட இல்லை. ஓகேயா, இங்கே பாருங்கள் 2 டேஸ் தான், 25th 26th இதுதான் நம்மளோட ட்ரேடிங். மொத்தம் வந்து 20 ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் வந்து 13 ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு, 7 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அதில் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன், ரிட்ராக்ட் ஆகிருக்கும். பட் நம்மளோட அமௌண்ட் வந்து சின்னதுனால கொஞ்சம் நம்ம ரிஸ்க்கு கம்மியாக தான் எடுக்கணும். ஃபுல்லாக இப்போ ₹1000 ரிஸ்க் வச்சுட்டு ஒரு 700 ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ 700 தான் ப்ராஃபிட் ரிஸ்க் வச்சா 1:1 இப்போதைக்கு 1:1 மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம 1:3 கூட எடுக்கலாம். அதுக்கு இன்னும் டைம் ஆகும் சரிங்களா. ஏன்னா ஃபாரெக்ஸில் வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது. 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்குறது சப்போர்ட்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்குள்ளே நிறைய வால்டிலிட்டி சேஞ்ச் ஆகிட்டு நம்மளுக்கு நிறைய கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்டாப்லாஸ் நம்பிட்டு போயிருந்தால் போனால் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேட் க்ளோஸ் ஆகிடும் லாஸ்ட்டில் தான். ஸோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா, விட்டு போயிடக்கூடாது. நான் சில ட்ரேட்லாம் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு சின்ன அது ஒரு 100 கிட்ட தான் லாஸ் ஆயிருந்துச்சு, அதையும் காட்டுறேன். ஸோ இப்போ ஆர்டர்ஸ் கிட்ட போயிடுவோம். ஸோ இதுதான் நம்ம 20 ட்ரேட் எடுத்தோம்ல. ஸோ நான் ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட நான் போட்டேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் 0.04 போட்டேன். கோல்டு ஏன் ட்ரை பண்ணணும்னா அது வந்து வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த இது இருக்குல்ல, ஸ்ப்ரெட்டு சொல்லுவேன்ல, ஸ்ப்ரெட்டு வந்து கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கோல்டு நான் சூஸ் பண்ணேன். இன்னொன்று சப்போர்ட் கிட்ட நல்லா இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடிங் செட்டப்பில் வருதுனால இதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் வெளில கிளம்புது இந்த ஸோ இங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்துச்சு. பட் நான் வெளில கிளம்புன்னு சொல்லிட்டு இந்த 47 இருக்குல்ல, இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வெளில கிளம்புன்னு சொல்லிட்டு இந்த 47 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரண்ட் போயிடுச்சு. பட் நான் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரியல அவுட் புட்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் லாஸ். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஸோ அடுத்தது வந்து நான் திருப்பியும் வந்து ஈவினிங்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ ரிப்பீட்டடாக வந்து நிறைய போகுது. இதோட மெயின் ரீசன்னா ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் நான் இங்கேயே வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பேன். பட் ஸ்டில் செட்டப்பில் வரனால நம்ம பண்ணோம். பட் அது மாதிரி இருக்கக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் லாஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸோ வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட்டபிள் வந்துச்சு. 3K கிட்ட, இப்போ 2K போட்டோமா, 3K கிட்ட வந்துச்சு. ஸோ ப்ராஃபிட்டபிளாக வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ரிவெஞ்ச் ட்ரேட் ஓவர் ட்ரேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மிஸ்டேக் நானும் பண்ணேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஸோ வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, அதனால் நான் பண்ணேன். பட் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கோல்டு விட்டுட்டு யூரோக்கு போயிட்டேன், யூரோ USD போனேன். ஸோ அப்போ கொஞ்சம் அடி வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் திருப்பியும் சரி நம்ம செட்டப் கோல்டுலேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம சார்ட் பார்த்துட்டே இருக்கும்போது அது மூவ்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பார்க்கணும். டக்கு நம்ம மல்டிபிள் சார்ட் பார்த்தோன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இல்லை. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம போயிட்டுக்கலாம். டக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் தெரியும், டைமிங்கில் இவ்வளோ தான். இது அப்படி இல்லை, இது 24/7 போயிட்டுருக்கு, 4 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குன்னு அப்படின் போதும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. அடுத்தது இது ஃபுல்லாக நெக்ஸ்ட் எடுத்த ட்ரேட் எல்லாமே வந்து பொறுமையாக எடுத்தேன். இதில் வந்து நிறைய வந்து லாட்ஸ் கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து HMRன்னு வந்துருச்சு, ஹை மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் சம்திங் அது. ஸோ அது இருந்தனால என்னால் வந்து நிறைய லாட் எடுக்க முடியல. பட் நான் எடுத்தது எல்லாமே வந்து BTCயில் எடுத்தேன். பட் அது ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். பட் அது நல்லா போச்சு. அது இருந்தால் ஒரு 300 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் அது பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பியும் வந்து கோல்டு செட்டப் கிடச்சதுனால நம்ம திருப்பி இதில் ஃபாலோ பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதுதான் வந்து அல்டிமேட் ட்ரேடு 1555. ஸோ அது நல்ல மூவ் ஆச்சு. அந்த வீடியோ கடைசியில் 5K கிட்ட டச் ஆகும்போது நான் லைட்டாக வீடியோ எடுத்தேன். அது நான் லைவ் வீடியோ மாதிரி எடுத்தேன். ஸோ அதை போடுறேன் நான். ஸோ இதுதான் ஆர்டர்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேடில் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 664. பட் சிங்கிள் ட்ரேடில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1555. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 600,000 1:2 ரேஷியோவில் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இதுவே இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் இதுவே பெட்டர் தானே. ஏன்னா நம்ம வந்து லாஸ் ஆகும்போது வெயிட் பண்ணுவோம், மேலே போகும்ட்டு. பட் ப்ராஃபிட்டில் போகும்போது வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மிஸ்டேக் நான் இன்றைக்கி பண்ணலை, இன்றைக்கி காலையில் பண்ணலை. ஆக்சுவலி நேற்று மட்டும் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தேன்னா நேற்று வந்து நானும் அப்படியே ப்ராஃபிட்லேயே மிதந்துட்டுருப்பேன். பட் ஸ்டில் ஃபைன், லேர்னிங் தான் மெயின். சரி, இதான் நம்ம ஆர்டர்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல எப்படிலாம் எடுத்தேன் அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸாக சொல்லிடுறேன். ஆக்சுவலி இப்போயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஸ்டில் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த 5K வந்து நான் அப்படியே வச்சுட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாக கரண்ட் வந்துச்சு. சரி வாங்க இப்போ சார்ட் போய் பார்ப்போம். இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டபிளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து
இந்த வீடியோ இப்போ நீங்கள் லைவாக அதாவது நான் அப்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லேட்டாக வந்து அப்லோட் பண்ண எடிட் பண்ணுறதுக்கு நான் தான் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி ரீட்ரேஸ் ஆகிட்டு இப்படி மேலே போகலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு இது வரைக்கும் போகலாம். ஆக்சுவலி என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இன்னும் மேலே போவோம், கண்டிப்பாக மேலே போவோம். பட் என்னென்னா வால்டேல் அதிகமாக இப்படி வந்துட்டு இப்படி போவோம், ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் ஆகிடும். ஸோ வந்து எப்பயுமே டார்கெட் வந்துச்சுன்னா எடுத்துருங்க, எடுத்துகிட்டு கீழே திருப்பி வரும்போது அப்போ வாங்கிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம செட்டப்பாக இருந்தாலும் ஃபாரெக்ஸில் பெனிஃபிட் அப்படி தான் இருக்கும். ஃபாரெக்ஸில் அப்படி தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த 2 days அதாவது இங்கே ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் இந்த ட்ரேட் இங்கே வரைக்கும் தான். இது இவ்வளோ தான் நம்மளோட பேட்டர்ன், இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து இங்கே போகிற இடத்துல இங்கெல்லாம் என்ட்ரி எடுத்தேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சி நான் சில இடத்துல ஃபால்ஸாக எடுத்தேன். ஸோ இங்கெல்லாம் வந்து என்னால் வெயிட் பண்ண முடியல, வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் லாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டே இன்றைக்கி இங்கே நிறைய ட்ரேட் எடுத்தேன். பட் சொல்கிறேன், இந்த ட்ரேடில் நான் இந்த கேண்டில் இன்னும் அழகாக. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா, எக்ஸ்னஸ்ஸு. ஸோ இதில் வந்து இந்த ட்ரேடிங் வியூ வந்து எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கூட ஒன்று போடுறேன். இந்த ஒயிட் பேக்ரவுண்டு இல்லை எல்லாம் எடுத்துகிட்டு வருது. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வேணுன்னா இந்த HMR மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ. இது என்னென்னா இந்த பீரியடில் மட்டும் ஹை மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பீரியடில் மட்டும் நம்மளால் லெவரேஜ் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ யூஸ் பண்ணுற லெவரேஜ் பார்த்தீங்கன்னா 1:500 எடுக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1:200 தான் எடுக்க முடியும். ஸோ அப்போ பார்த்தா உங்களுக்கு மார்ஜின் நிறைய தேவைப்படும். இப்போ 1:500 யூஸ் பண்ணால என்னால் நிறைய லாட் எடுக்க முடியுது. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண லாட் வந்து 0.06 தான் கோல்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 5 minute ஷார்ட்டில் வந்துடுவோம். நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னு சொல்கிறேன். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே தான் என்ட்ரி ஆனேன். அதுவும் இந்த க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, அதை பார்த்து தான் என்ட்ரி ஆனேன். கீழே விக் இருக்கும்போது நான் லைட்டாக பயந்தேன். பட் எப்பயுமே வந்து கண்டினியூஸ் விக்காக இருந்துச்சுன்னா வந்து நிறைய பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று அதை வந்து 15 minute ஷார்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் லைன். ஸோ அதனால தான் அந்த இடத்துல எடுத்தேன். நம்மளுக்கு இந்த ஐசிடி அதெல்லாம் சும்மா வீடியோஸ் அப்பப்போ வருது, அதை ரேண்டமாக பார்க்குறேனே தவிர அது ஐசிடி வந்து கற்றுக்கணும்னு நானும் எதுவும் பார்க்கல. இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 10 minutes எப்படி போயிருக்கு பாருங்கள். இந்த 5 minutesலாம் விட்டுருக்கேன், சின்னசாக இருக்கா. நான் எங்கள் அண்ணா முன்னாடி எடுத்துகிட்டேன், இந்த க்ரீன் கேண்டிலே எடுத்துட்டேன். அடுத்தது இந்த கீழே லாஸ் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஸோ சம்டைம் வந்து அந்த அமௌண்ட் எப்படி போகுதுன்னா பார்க்கக்கூடாது, அந்த கேண்டில் மட்டும் பார்த்துக்கணும். நம்மளுக்கு கேண்டிலோட ப்ரெடிக்ஷன் தெரியணும் போது, நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்கணும் போது ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கா அது பார்த்துக்கணும். இன்னொன்று, ஸ்டாப் லாஸ் நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க. அப்படியே வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக அடிச்சிடும். ஆர்எல்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலைன்னா மேலே போகும், ப்ராஃபிட் எடுக்கும். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது என்னன்னா, அந்த 5 minutes கேண்டில் இருக்குல்ல, அது முடியறதுக்குள்ளே வந்து அடிச்சிருச்சுன்னா ஹிட் ஆகிடும். நம்மளுக்கு 5 minutes கேண்டில் முடிஞ்சால் தான் அது வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி சேவ் பண்ணுறது ஒன்று ஓகே. ஒரு 5 minutes கேண்டிலில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா ஹிட் ஆகிட்டு திருப்பி மேலே போகும். ஸோ கீழே வந்து நிறைய ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹிட் ஆகிட்டு டக்குன்னு மேலே புல்லிஷாக போகும். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட இடம் கரெக்டுன்னா வெயிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன், அதே தான் பண்ணேன், வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக க்ரீன் கேண்டில் என்ட்ரி ஆனால் வெயிட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு 10 minutes. அதுக்கப்புறம் அடுத்த 10 minutesல நம்ம ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ லைவாக இருக்குது, நான் அதை அப்படியே பேக்ரவுண்டில் போட்டு வர்றேன். ஸோ சிம்பிள் தான், இங்கே ஒரு செட்டப்பு, இங்கே ஒரு செட்டப், அவ்வளோதான். இதுலேயும் நான் ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த இடம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. லாஸ்ட்டாக இப்போ ட்ரேட் ஆகிட்டுக்கலாம், அந்த இடம் நல்லா இருக்கல. அதுலேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லை அந்த க்ரீனில் இது வரைஞ்சிருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு அதை நான் வாட்ச் பண்ணல. ஸோ வாட்ச் பண்ணாத போது நம்ம அதை எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட்டெல்லாம் மாறாது. லைக் நான் வந்து கோல்டு பண்ணிட்டு டக்குன்னு USD போயிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு போனேன். பட் அதில் தான் என்னோடய மேக்ஸிமம் லாஸ் ஆன 600 something ஆச்சு இல்லை. ஸோ அது அங்கே தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அது மாதிரி ரொம்ப க்ரீடியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி டக்குன்னு தாவும் கூடாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது ஒரு காஷனோட பொறுமையாக ஒரு நல்ல செட்டப்பில் அப்ரோச் பண்ணால் நாமளும் சக்ஸஸ் ஆகலாம். அண்ட் நீங்கள்
இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இப்படிலாம் இருந்துச்சு, உங்கள் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் என்ன டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன இருந்துச்சுனாலும் கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாம் சின்ன ஸ்மால் ட்ரேடர்ஸில் நம்மளும் அப்படியே சேர்ந்து எல்லாருமே வந்து வளருவோம். லெட்ஸ் க்ரோ டுகெதர் எஸ் அ ஸ்மால் ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஓகேங்களா? உங்கள் ஐடியாஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்கள் என்ன டவுட்ஸ் நானும் கிளியர் பண்ணி விடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங்.